தலைப்பட்டோர் இலக்கணம் பிழையானது. அத்தியாயம் 24. ரங்கநாயகி வீட்டிற்கு சீக்கிரம் அவர்களோடு சென்று விட்டு வந்து தாத்தாவிடம் பேசியே ஆகணும் என்று உறுதியோடு அவர்களோடு சென்றாள் சுகாசினி. அருகில் தானே வீடு என்பதால் மூவரும் நடந்தே சென்றனர். தன் வீட்டிற்கு அழைத்து சென்ற ரங்கநாயகி அங்கே தன் மருமகள் மகாலட்சுமி படத்திற்கு முன் விளக்கேற்ற சொல்ல சுகாசினியும் விளக்கேற்றிவிட்டு கணவனோடு விழுந்து கும்பிட்டவள் எழுந்து அங்கே இருக்கும் இருக்கையில் அமர்ந்தனர். அங்கேயும் அவர்களுக்கான சாங்கியத்திற்கு பாலும் பழமும் ரங்கநாயகி கொடுத்துவிட்டு நிசாந்தனை பார்க்க அவனும் எந்த உணர்வுகளையும் காட்டாமல் சுவிட்சு போட்ட மனித இயந்திரமாக இருப்பதைக் கண்டு ரங்கநாயகி மனமும் நோக சுகாசினியின் மனமோ சுணுங்கியது. அதனாலே அவனிடம் மீண்டும் பேச முயற்சிக்கவில்லை. ரங்கநாயகி பேசுவதற்கு 1-2 பதிலை அளித்தபடி அனைவரும் தோட்டத்தில் இருக்கும் மகாலட்சுமியின் சமாதியில் சாமி கும்பிட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தவர்கள் அமைதியின் பிறப்பிடம் போல மௌனமே மூவரிடமும் குடியேறி இருந்தது. இரவு பேரன் கிளம்ப வேண்டும் என்று சொன்னதிலிருந்து தானும் ராமசாமியை அழைத்து கொண்டு அவர்களோடு போவதா இல்லை அவர்களை மட்டும் அனுப்புவதா என்ற குழப்ப நிலையில் இருந்தவரை நெருங்கிய சுகாசினி, எனக்கு சென்னையில் யாரும் தெரியாத ஆச்சி, அங்கே உங்கள் மகன் மருமகள் இன்று நடந்து சென்ற முறையில் எனக்கு ஏதோ பயமா இருக்கு என்றவர் எனக்கு தாத்தாவே அழைத்து சொல்லணும் என்று கோரிக்கையை சொல்ல அவரோ அதை பற்றி தான் நானும் யோசனை செய்கிறேன் என்றவர் நிசாந்தனிடம் இதை பற்றி பேசினார். அதற்கு நிசாந்தன் சொன்ன பதிலில் அறிந்தவர், ஏன் ராசா இப்படி சொல்ற என்று கேட்க, இது என் முடிவு அல்ல ஆச்சி, இது அவருடைய முடிவு, அதன்மேல் அதை பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கே மூச்சு வாங்க வேகமாக ஓடி வந்த வேலப்பன் பதத்தோடு திக்கி திணறியவனிடம், என்ன ஆச்சென்ன என்று சுகாசினியும் பயத்துடன் கேட்டதற்கு ராமசாமியின் வீட்டு பக்கம் வேலப்பன் கையை நீட்டி என்னவோ ஏதோ என்று சொல்ல மூவரும் பதறிக்கொண்டு ஓடினர். அங்கே ராமசாமியும் நிம்மதியாக கட்டிலில் உறங்கியபடி இருக்க அவருடைய ஆத்மா காற்றில் கரைந்து விட்டது. தன் பேத்தியை கரை சேர்த்து விட்ட நிம்மதியும் அவரோ படுக்கையின் துயரிலே அவரின் உயிர் பிரிந்தது. அதை பார்த்தவுடனே கண்டுபிடித்த நிசாந்தன் சடன் பிரேக் போட்டது போல் அப்படியே நிற்க, பின்னாலே ஓடி வந்த சுவாசினியும் ஒன்றும் புரியாமல் மறந்து போய் தாத்தாவை நெருங்கி எழுப்பினாள். அவரோ எழுப்பினாலும் எந்திரிக்க முடியாத தூரத்திற்கு சென்று விட்டார் அல்லவா என்று உணர அவளின் மூளை ஏற்கவில்லை. அதை எழுந்திருங்க தாத்து என்றவர், நைட் அவர் ஊருக்கு போகணுமாமே, நீ இல்லாம நான் மட்டும் போக மாட்டேன், எழுந்திருங்க என்று அவரின் உடலை அசைக்க அவரோ அசையாமல் படுத்து கிடந்தார். இத்தனை வருட மனதின் ஆசையை நிறைவேற்றி வைத்த திருப்தி அவரின் முகத்தில் மின்னியது. அதை பார்த்தபடி ரங்கநாயகி சுகாசினியின் தோளை கை வைக்க தன் மேலே சாய்த்து கொள்ள அவரோ கதறி தீர்த்தாள். அவளின் கதறல் ஊரே எதிரொலிக்க அங்கே இருந்த அத்தனை பேரின் விழிகளிலும் கண்ணீர் கொட்டியது. சுகாசினியின் அழுகை நிசாந்தனை பாதிக்க அவளுக்கென்று இருந்த ஒற்றை உறவும் இல்லாமல் போன நிலையில் அவளும் தன்னை போலத்தான் என்று எண்ணியவன் அவளிடம் நெருங்க முடியாத அளவிற்கு அவளை சுற்றி ஆட்கள் சிறையில் வைத்தது போல் இருந்தாள் சுகாசினி. ரங்கநாயகியோ அழுது மயக்க நிலைக்கு செல்லும் சுகாசினியை கண்டவர்க்கு துக்கம் தொண்டையை அடைக்க அவளை தாயம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு எழுந்தவர் தன் பேரனிடம் வந்து ஆக வேண்டிய காரங்களை பார்க்க சொல்ல அதற்கு துணையாக
வேலப்பனையும் வைத்துக்கொள்ள சொன்னவர் தன் தழுதழுத்த குரலில் அவர் மேலும் சில வார்த்தைகளை உதிர்க்க அதில் திகைத்து ஆட்சியை பார்த்தவன், இதை இங்கு சொல்லவே வேண்டாம் ஆட்சி, நானே பார்த்துக்கொள்கிறேன் என்று பதிலை அளித்துவிட்டு அதற்கான வேலைகளை செய்ய போன் மூலமாக சொல்பவர்களுக்கு சொல்லியவன் மற்றவையை வேலப்பனை கொண்டு செய்து முடித்தான். அவ்வேலைகளை முடித்துவிட்டு களைப்பில் அப்படியே சோர்ந்து அமர்ந்தவனின் மனம் தளர்ந்து போனது. நேற்றிலிருந்து எல்லாம் கனவில் நடப்பது போல் நடக்க இன்று அது கனவல்ல நிஜமே என்று உரைக்குமாறு ராமசாமியின் இறப்பு அவனுக்கு புரிய வைத்தது. ராமசாமியின் திடீர் மறைவு அங்கிருந்த எல்லோருக்கும் மிகவும் அதிர்ச்சியை உண்டாக்கியதுதான். நல்ல சாவு என்று ஆளுக்கொன்று சொன்னாலும் கடமையை முடித்துவிட்டு நிம்மதியாக போய்விட்டார் என்று உறவுகளுக்குள் சலசலப்பு பேச்சாக இருந்தது. நிசாந்தனோ சுகாசினியின் வீட்டின் முன் அமர்ந்திருக்க ராமசாமிக்கு தெரிந்தவர்கள் எல்லோரும் வருவதும் போவதுமாக இருப்பதை பார்த்ததும் அவர்களுக்கு முன் நின்ற கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிக் கொண்டு இருந்தவனுக்கு மனம் மிகவும் ரணப்பட்டது. அவர் தன்னை பார்ப்பதற்கு முன்பே தன்மேல் நல்ல அன்பு வைத்தவர் கடைசி நிமிடங்கள் அவனிடம் தனியாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தான் பேத்தியை பற்றி சொல்வதை விட தன் மகளின் மரணத்திற்கு தானும் ஒரு காரணம் என்று சொல்லி வருத்தப்பட்டதுதான் அதிகம். இத்தனை நாள் இவ்வுயிரை பிடித்து கொண்டிருந்தது என் பேத்திற்காக தான் என்று தழுதழுத்த குரலில் சொன்னதை காட்சிகளாக அவன் கண்முன் விரிந்தது. அதை கேட்ட நிசாந்தனும் அவரின் தளர்ந்த கரங்களை தட்டி கொடுக்க, மாப்பிள்ளை தம்பி, நீங்க காளிப்பனை போய் பார்த்து இனி பிரச்சனை வராத அளவுக்கு எல்லாம் செய்தீங்கன்னு வேலப்பன் சொன்னான். அதை கேட்டதும் என் மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைந்து விட்டது. தங்கமான குணமான மாப்பிள்ளையை தான் தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு வேண்டுவது மட்டுமல்லாமல் இருவரும் தீர்க்க ஆயுசோடு பல்லாண்டு மனமொத்த தம்பதிகளாக வாழணும் வேண்டிக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் பேத்தியை பற்றி பேசியவர், சுகா கண்ணு கலகலன்னு பேசுவாளே தவிர கள்ள கவடமற்ற பெண் தான். தாயில்லா பிள்ளை, வேலையெல்லாம் வருந்து கட்டி செய்வாள். ஆனால் உறவுகள் இல்லாமல் தனியாக வளர்ந்ததால் அவளுக்கு உறவுகளோடு சேர்ந்து வாழும்போது ஏதாவது தவறாக பேசினால் நீங்க அவளை வெறுத்து ஒதுக்கி விடாதீங்க என்று தளர்ந்த குரலில் சொன்னவர், இனி அவளுக்கு எல்லாமே நீங்க தான். எனக்கு இன்னும் எத்தனை நாள் வாழ இறைவன் படியளந்து வைத்திருக்கான்னு தெரியல கண்ணே, இனி அவள் உங்க பொறுப்பு என்று சொல்லிவிட்டு, நாளைக்கு ஏதாவது எனக்கு ஆனால் அதற்கான காரியங்களை நீங்க தான் என்று செய்யணும் என்று வாக்கும் வாங்கி கொண்டார் ராமசாமி. அதை கேட்டவனின் மனமும் பாரமாக, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா, உங்க கொள்ளு பேத்தியும் நீங்க தானே அதை வளர்க்கணும் என்று சொல்லியவனை அர்த்தமுடன் பார்த்தவரின் கண்களோ ஆனந்த கண்ணீரால் ஈரமானது. பார்க்கும் முன்னே தன் மேலே நம்பிக்கை வைத்த நல்ல மனிதர் பார்த்த ஒரே நாளில் பிரிந்து காற்றோடு கலந்த அவரின் ஆத்மாவை நினைத்து அவர் பேசியதை மனதிற்குள் நினைத்து பார்த்து குமரி கொண்டிருந்தான் நிசாந்தன். வீட்டினுள்ளே அவரை படுக்க வைத்திருந்த இடத்தில் அமர்ந்து கதறி கொண்டிருக்கும் தன் மனையாளை நினைத்து வருந்தியவன் அவளின் அருகே சென்று தன் கைக்குள் வைத்து அவளுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கு அதை செயல்படுத்த இயலவில்லை. சுற்றியும் கூட்டமாக இருக்கும்போது அவளிடம் நெருங்க முடியாமல் தவித்தவனுக்கு தண்ணீர் கூட அருந்த முடியாமல் அழுது கொண்டிருப்பவளை தூர நின்று வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது நிசாந்தனால். அவளை தன் பார்வைக்குள்ளே வைத்தபடி வந்தவர்களுக்கு பதிலளித்தவன் திடீரென்று அங்கே பரபரப்பாக அங்கிருந்து கூட்டம் பேசுவதைக் கண்டு திரும்பி பார்க்க அங்கே காளியப்பன், நான் மனைவி மற்றும்
சில உறவினர்களோடு அங்கே வரவும் அதை கண்டவனின் முகம் சுருங்கியது. ஏதாவது பிரச்சனைக்கு வருகிறானா என்று அவனின் முகத்தை ஆராய, அவனோ தான் கொண்டு வந்த மாலையை அவருக்கு போட்டுவிட்டு தன் கூட வந்தவர்களிடம் ஏதோ சொல்ல அவர்கள் நிசாந்தனை நெருங்கினர். தம்பி என்று விழித்து, இப்ப செய்ய வேண்டிய முறைகளை செய்ய ஆரம்பிக்கலாமா? அதான் காளிப்பன் வந்து விட்டான், அவனை வச்சு செய்து விடலாமே என்று கேட்க, அவனோ அவர்களை ஒரு முறை பார்த்துவிட்டு உள்ளே சுகாசினியை பார்க்க, அழுது கொண்டிருந்தவள் ஏதோ ஒரு உணர்வில் நிமிர்ந்து பார்க்க, நிசாந்தனின் தீட்சணமான பார்வையில் தன் தாத்தாவை விட்டு வேகமாக எழுந்து நேராக அவனிடம் நெருங்கி, என் தாத்தாவிற்கு செய்யும் எல்லா சடங்குகளையும் நீங்க தான் செய்யணும் என்று யாசிக்கும் குரலில் கேட்டவளை தோளோடு இழுத்து அணைத்தவனோடு இணைந்து நின்றவளோ, நீ இங்க நிற்கக்கூடாது, அவர் உன்னால் தான் இவ்வளோ சீக்கிரம் என்னை அனாதையா விட்டு போயிட்டார், வெளியே போடா என்று காளிப்பனை பார்த்து கத்தியவர், அவருக்கு ஈம சடங்கு செய்யும் அருகதை உனக்கு இல்லை, வெளியே போ என்று மேலும் கத்தியவளை கண்ட நிசாந்தன் அவளிடம், போதுமா, பேச வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையில் அடக்கிவிட்டு, நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இவனை இந்த சடங்கை செய்ய விட மாட்டேன், இதை உனக்காக மட்டுமல்ல உன் தாத்தாவின் வார்த்தைகளுக்காகவும் தான் என்று சொல்லி நீ உள்ளே போ, அவரின் கடைசி ஆசையே இதுதான் என்று உரைத்தவன் காளிப்பனை நோக்கி வெளியே போ என்று செய்கை செய்தான் நிசாந்தன். அவனோ, அதெப்படி நீ செய்யலாம், பங்காளி நான் இருக்கிறப்ப நீ எப்படி செய்ய முடியும் என்று எகிரி கொண்டு வருபவனை வேலப்பன் அருகில் வந்து, நேத்து வாங்கியது மறந்துருச்ச காளிப்பா என்று அவன் காதின் அருகில் மெதுவான குரலில் சொல்லிக் கொண்டிருக்க, அதை கேட்டு அவனை முறைத்த காளிப்பன் எதுவும் பேசாமல் விருட்டென்று அங்கிருந்து சென்று விட்டான். வாசலில் நின்ற நிசாந்தன் திரும்பி பார்த்தவன், நான் காலை சுற்றிய பாம்புடா, கொத்தாமல் விட மாட்டேன் என்று முன்முன்னுக்கு விட்டு சென்றுவிட, அவனுடன் வந்தவர்களும் கூடவே அவனுடன் காளிப்பனுடனே சென்று விட்டார்கள். உறவுகளோ இதையெல்லாம் பார்த்து அவர்களுக்குள்ளே குசு குசு என்று ஆளுக்கொன்று பேசினாலும் அதை நிசாந்தன் காதில் வாங்காமல் மற்ற காரியங்களை நடக்க ஆட்களை ஏவியவன் மடமடவென்று வேலைகளை முடிய வீட்டிலிருந்து ராமசாமியை காட்டிற்கு எடுத்துச் செல்ல, அங்கே அவருக்கு செய்வதையெல்லாம் நிசாந்தன் செய்து முடித்துவிட்டு சுகாசினியின் வீட்டிற்கு வந்தான். அவரை எடுத்து போகும்போது கதறிய சுகாசினியும் மயக்க நிலையில் ரங்கநாயின் மடியில் படுத்திருக்க, அங்கே வந்தவன் அவளை அழுங்காமல் தூக்கி படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அவளுக்கு குடிக்க ஏதாவது தருமாறு ஆட்சியிடம் சொன்னான் நிசாந்தன். அவர் கொண்டு வந்த பாலை மெதுவாக அருந்த செய்ய வேண்டாம் என்று மறுத்தவளை வற்புறுத்தி குடிக்க வைத்துவிட்டு திரும்பி படுக்க வைக்க அவளோ ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றாள். அதுவரை அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தவன் அவள் உறங்கியதும் வெளியே வந்து ஆட்சி கொடுத்த உணவை உண்டவனுக்கு அங்கே வீட்டில் ராமசாமி இல்லாதது அவனுக்கும் கஷ்டமாக இருந்தது. ரங்கநாயகியோ தன் கண்ணீரை துடைத்தபடி பேரனின் அருகில் அமர்ந்தவர், ராமசாமியை நாம் அப்பயே ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிருக்கலாம், அவர் வேண்டாம் என்று சொல்லவும் இப்படி விட்டு விட்டுமே கண்ணு என்று ஒரு மூச்சு சொல்லி அழுதவர், இனி என்ன பண்ணலாம் ராசா என்று கேட்க, அவனோ நாளை செய்யும் சடங்குகளை முடித்துவிட்டு அவளை அழைத்து கொண்டு நாம் சென்னை போகலாம் ஆச்சி, எனக்கு கம்பெனியில் வேலை நிறைய இருக்கு, அதுவும் இல்லாமல் அவளை இங்கே தனியாக விட்டு செல்ல முடியாது என்று சொன்னார். அதை கேட்டு ரங்கநாயகி, இங்கே 30 நாளைக்கு விளக்கு போடணும் கண்ணு, அதன் பின் வந்து கூட்டிட்டு போறியா என்று தயக்கத்துடன் கேட்டவரை, இங்கே தனியாக விட்டு போனால் அழுதே கரைஞ்சி விடுவாளே என்று சொல்ல,
அவளை அழாம நான் பார்த்துக்கிறேன் ராசா, நீ நாளைக்கு கிளம்பி போயிட்டு வா. இடையில் நேரம் கிடைத்தால் ஒரு முறை வந்துட்டு போ. அப்புறம் 30 நாள் சாமி கும்பிட்டு முறைப்படி அவளை அழைத்து போகலாம் என்று சொல்லியவர், அதுவரை அவளை நான் பார்த்துக்கிறேன் ராசா என்றார் ரங்கநாயகி. அவளுக்கு அவளை இங்கே தனியா விட்டு செல்ல தயக்கமாக இருந்தாலும் அவனின் வேலை பழு இழுக்க சரி என்று தலையாட்டினான் நிசாந்தன். அடுத்த நாள் வெகு நேரம் கழித்து விழித்த சுஹாசினி தன் கணவன் ஊருக்கு போய்விட்டான் என்று தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்தாள் சுஹாசினி.